நான் 50 வருஷமாக அங்கே குடியிருந்தோம் ஐரூட் நிலத்தில். அதில் வந்து இப்போ உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் காசு வாங்கினாங்க 8 லட்ச ரூபா. கொடுக்காததுனால இப்போ திருப்பி வேற ஆளுக்கு பணம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னதுனால வாங்கிக்கின்னு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏமாற்றிட்டு அந்த சீன ஐயர் வந்து என்னை ஏமாற்றிட்டு மிரட்டினா. அப்படியே ராத்திரி வந்து நீ எழுறான்னு சொன்னாங்க. பல நாள் வந்து சொன்னாங்க. நான் ராத்திரி வந்து நெருப்பு வச்சுட்டு போட்டாங்க. நான் எல்லாத்தினால நான் காட்டாகாரத்தில் இருக்கிறேங்க. நாங்கள் 40-50 வருஷமா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் நிலம் இங்கே செஞ்சுன்னுக்குறோங்க சார். நிலம் செஞ்சுன்னு இருந்தால் இது வந்து கொஞ்சம் இப்போ அதோட ஜாஸ்தி காசுக்கு யாருக்கும் விற்றுட்டாங்க சார் ஐயரு. அப்புறம் விற்றுட்டதுனால இப்போ வந்துட்டு கரண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க சார். அவங்களே வந்ததுலேருந்து பிரச்சனை பண்ணினே இருக்கிறாங்க சார். இப்போ வந்து நைட் வந்து வீட்டுக்கும் நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்க சார். நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு போகும்போது சரவணா, சீனிவாசன், ராஜகோபால் 3 பேரும் சார் நெருப்பு வச்சுட்டு போனாங்க சார். இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். வச்சுக்கிட்டு இருந்தேன், முழிச்சிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 11 to 11:30 இருந்திருக்கும். முழிச்சிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ கருகிற ஸ்மெல் வந்தது. டோரை திறந்து அந்த பக்கம் பார்த்து ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் உடனே அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே போனேன். இந்த வெளியே வந்து நான் எங்கனே நின்றுட்டு தாத்தாவும் அம்மாவும் போய் அந்த பக்கத்துல பார்த்தாங்க. நான் அங்கிருந்து டோரை திறந்து பார்க்கும்போது வாடா போலாம் அப்படின்ற சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. நான் வெளியே போய் இங்கனே நின்றுட்டு அப்புறம் தாத்தாவும் அம்மாவும் தான் போய் பார்த்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.